தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, அன்புமணியுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. ராமதாசுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து பாமக குழு அன்புமணியை சந்தித்து ஆலோசனை நடத்தி இருப்பதாகவும் தகவல். முன்னதாக பாமக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே சிறிய சலசலப்பு ஏற்பட்டது, பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. இது குறித்த முக்கிய செய்தி வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கலிஃபத்துல்லா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கலிஃபத்துல்லா, தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிகழ்வு தற்போது முக்கிய செய்தியாக மறுபடியும் வந்திருக்கிறது. உங்கள் கள நிலவரத்தை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டனூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞர் அணி தனது தலைவராக தனது பேரன் முகுந்தனை நியமிப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையில் அமர்ந்திருந்த பாமக தலைவரும் டாக்டர் ராமதாஸ் மகனும் டாக்டர் அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் கட்சிக்கு 4 மாதமான எப்படி கட்சியில் பதவி தரலாம் என மேடையில் அன்புமணி கேள்வி எழுப்பியதால் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நாள் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும், அப்படி கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியேறலாம் என ராமதாஸ் கூறினார். உடனே பதிலுக்கு, எனக்கு என்ன தனியாக பனையூர் கட்சி அலுவலகம் இருக்கிறது, என்னை சந்திக்க இனிமேல் அங்கு பார்க்கலாம் என தெரிவித்து அன்புமணி ராமதாஸ் கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றனர். இதனிடையே டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதலை முடித்துக் கொண்டு வரும் முயற்சியில் பாமக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் ஜி.கே. மணி மற்றும் பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ராமதாஸிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோபித்துக் கொண்ட சென்னை சென்றுள்ள பாமக மூத்த நிர்வாகி ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ஜி.கே. மணி தலைமையில் மூத்த நிர்வாகிகளான வடிவேல் ராவணன், அன்பழகன் உள்ளிட்ட அடங்கிய குழுவினர் சென்னை சென்று அன்புமணியை நேரில் சந்தித்து அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த விருப்பமாக தகவல் தெரிவித்துள்ளனர். மோகன்ராஜ், அதாவது இந்த பிரச்சனை ஏற்பட அந்த குழு மட்டும்தான் காரணமா? என்ன மாதிரியான விஷயம்? அந்த கூட்டம் நடைபெற்றும் போது சலசலப்பு ஏற்பட்டது. இது முன்னரே பேசி தீர்த்து கொள்ளவில்லை அவர்களுக்குள். ஏன் கூட்டத்தில் பகிரங்கமாக சலசலப்பு? மேலும் தற்போது இதற்கிடையே எந்த பிரச்சனையும் குடும்பம் கருத்து காரணமாக தான் பல பேர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அனைத்து மூத்த நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் சிறிது நேரம் ஆலோசனை ஈடுபட்டு நாளை சென்னை சென்று அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.